الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. وقال تعالى أيضا قل من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا. وقال تعالى أيضا وما لنا ألا نتوكل على الله إلا على الله. وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, முழு உலகத்துடைய பிரச்சனைக்கு தீர்வு தீனுல் இஸ்லாத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த கலிமால தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அடிப்படையில பிரச்சனைகள் இருக்குதோ, அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேற எந்த அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு தீன்ல இஸ்லாத்துல கலிமால தான் நல்லா வச்சுக்கிறார். அதனால தான் துனியாவுடைய பிரச்சனைகள் மாத்திரமல்ல, இதை தொடரக்கூடிய ஆகிரத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இஸ்லாத்துல தான் இருக்கு. ஈமான் கலிமா தீன்ல தான் இருக்கு. அதனால தான் அறிவிப்புகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. முழு மனித சமுதாயத்துடைய ஈருலக வெற்றியும் முழு மனித சமுதாயத்துடைய ஈருலக வெற்றியையும் அல்லாஹ் தீன்ல தான் வச்சிருக்கிறார். தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த ஏலான், இந்த அறிவிப்பு முழு உலகத்திலையும் ஒவ்வொரு வக்துக்கும் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. வெறும் அறிவிப்பு செய்ததனால தீன் வரப்போறது இல்ல, அது அமல்ல வருவதனால தான் தீன் வரும். வாழ்க்கை அறிவிப்புகள் நிறைய இருக்கு. செய்திகள், மெசேஜ்கள், பேச்சுக்கள், புத்தகங்கள், எழுத்துக்கள் நிறைய உலகத்தில் இருக்கு. ஆனா அந்த எழுத்துல உள்ளது, பேச்சில் உள்ளது,
வார்த்தையில உள்ளது, அதுல என்னென்ன நலவுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நலவுகளை மக்கள் அனுபவிக்கணுமேடா அது வாழ்க்கையில வரும். என்னென்ன கெடுதிகள்ல இருந்து எந்தெந்த கெடுதிகளுக்கு பாதுகாப்பு தேவை, இந்த முறையில தான் பாதுகாப்பு என்று பல முறைகள் உலகத்தில் அறிமுகம் செய்யப்படும். பாதுகாப்பு வெறும் எழுத்துல இல்ல, வார்த்தையில இல்ல, பேச்சில இல்ல, அது செயல்ல தான் இருக்கு. நாங்க எங்களை அல்லாஹ்ட பாதுகாப்புக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் பாதுகாப்பார். குர்ஆன்ல அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், குல் மன் ذல்லதி يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة. நபியே இந்த மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுங்க, கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்ய நாடினால், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினால், நஷ்டத்தை நாடினால், யாரால அதுல இருந்து பாதுகாக்க இயலும்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினா அந்த நலவை யாரால தடுக்க இயலும்? அதே போல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை செய்ய நாடினால் அந்த கெடுதியில இருந்து யாரால பாதுகாக்க இயலும்? கேள்வியாக கேட்டு அவனே பதில் சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வை தவிர அவருடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரியாக யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதற்கு வேற யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற யாருடைய உதவியும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, என்ற மனைவி நிம்மதியா வாழணுமா, என்ற பிள்ளைகள் நிம்மதி சந்தோஷமாக வாழணுமா, துனியா அடிப்படையில முன்னேறணுமா, உலக அடிப்படையில நலவுகள் நடக்கணுமா, அதே போல இவர்களுக்கு நல்ல மவுத்து கிடைக்கணுமா, இவர்களுடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக அமையணுமா, ஆகிரத்துல இவங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கணுமா, எல்லாவற்றிற்கும் தேவையானது தான் தீன், அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு மட்டும்தான் எங்களோட தீன் துனியா சிறப்பாக அமையும். அதனால நாங்க ஒருத்தருக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி எங்களோட பிள்ளைகளுக்கோ, மனைவிக்கோ, மக்களுக்கோ, கூட்டாளிமார்களுக்கோ, நண்பர்களுக்கோ, யாருக்காக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி என்னன்னா அவங்கள அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவங்களா ஆக்குறது, அதுக்குள்ள வழியை காட்டி கொடுக்கிறது. இதை விட பெரிய உதவி இல்லை. நாங்க ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் நிறைய இருக்குது, எத்தனையோ வகையான உதவிகள் இருக்கு. சின்ன கொடுக்கறது உதவி, ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது உதவி, ஒரு வீட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது உதவி, ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடைக்கு வழி செய்யறது உதவி, இப்படி பல உதவிகள் இருக்கு. இந்த எல்லா உதவிகளும் துனியா அடிப்படையில் உள்ள எல்லா உதவிகளும் தற்காலிகமானது, எல்லாத்துக்கும் நன்மை இருக்கு. நிச்சயமாக இன்னொருவருக்கு எந்த அடிப்படையில் உதவி செஞ்சாலும் அல்லாஹ் நன்மை தருவார். போற வார வழியில இருக்கிற கல்ல, முள்ள, ஒரு வாழைப்பழ தோலை, மாங்காய் தோலை சைடு காக்கிட்டு ஒருத்தர் போறார், அதுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சதகா செஞ்ச நன்மையை தருவான். அப்ப எந்த முயற்சியும் அல்லாஹ் வீணாக்குறது. ஏன் நாங்க அந்த கல்ல, முள்ள, வாழைப்பழ தோலை சைடு காக்குறோமேடா அதுல காலை வச்சு சில நேரம் பலவி விழுந்துறேன், அந்த கல்லு காலில் பட்டு காயம் ஏற்படு. அவர் ஒரு சீனி வியாதிக்காரராக இருந்தா அந்த காயம் பழுக்கேலு, அது உடுவைக்கேலு, சில நேரம் காலே இல்லாம விட்டு எவ்வளவோ பாக்குறோம் நாங்க. அப்ப இவர் கொஞ்சம் அந்த கல்லை சைடு காக்கிட்டு போறார். ஒரு ஷாப்பிங் பேக் இருக்குது, அதுல காலை வச்சு புழுந்த சம்பவம் எவ்வளவு பேர் இருக்கு, பலவி அப்படியே போயிட்டுறான், புழுந்து மௌத்தாவின சம்பவமும் இருக்கு.
கால் வலுக்கி டைல்ஸ்ல காலை வச்சு வலுக்கி விழுந்து மௌத்தாவின சம்பவம் இது. அப்ப இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு அழகான புத்திமதிகளை சொல்லி தந்திருக்கு. நாங்க ரோட்ல போக்குல வரக்குள்ள ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தோட ஒருத்தர் இப்படி ஒரு வேலையை செஞ்சா 4 பேர் இவரை பார்க்கிறாங்க. அதே இவர் ஒரு முஸ்லீம் இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு போறார். ஒருவர் வாகனம் ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னா உடனே கொஞ்சம் நிறுத்தி எங்கட வாகனத்தை கொஞ்சம் அங்கனைக்கு போயிட்டு கொஞ்சம் சூரத்தோட இஸ்லாமிய அடையாளங்களோட அங்கனைக்கு போயிட்டு அவருக்கு ஒரு உதவி செஞ்சா பார்க்கிற 4 பேருட உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம், முஸ்லீம்களின் மீது நல்லெண்ணம் உருவாகும். அடிப்படகொலை மட்டும் எல்லாம் நிறைய வேலை செஞ்சாங்க. அப்படித்தானே அடிப்படகொலை பந்தலைக்கு போகணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பந்தலைய துடைக்கணும், அதை கழுவணுமா, எல்லா ஜாதி வேலையும் செஞ்சாங்க. அடிபுல கொலை, அடிக்கு பயந்து. அப்ப அது செஞ்சதெல்லாம் அடிக்கு பயந்து. இப்ப அடி இல்லை, இப்ப செய்யணும், ஹிதாயத்துடைய நீயத்தோட செய்யணும், ஹிதாயத்துடைய சிந்தனையோட செய்யணும். இந்த தீன் முழு மனித சமுதாயத்துக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு அடியானும் கலிமாவோட மௌத்தாவோனும், ஒவ்வொரு மனிதனும் நரக நெருப்பைந்து தப்போனும், ஒவ்வொரு அடியானும் மேலான சொர்க்கம் போகணும் என்ற நீயத்தோட தான் எங்களோட சகல வேலை வெற்றியும் செய்யும். இன்னைக்கு முழு உலகத்திலேயும் இஸ்லாம் ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தை பத்தி, முஸ்லிம்களை பத்தி தவறான சிந்தனைகள் தான் பூத்தப்படும். மீடியாக்களின் மூலம், வேற வேற பல அமைப்புகள்ல எப்படி எப்படி எல்லாம் மக்களுக்கு செய்தியை கொடுக்கலுமோ அந்த எல்லா வழியிலையும் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் கெட்டவர்கள், இஸ்லாம் இப்படியாக ஒரு மார்க்கம், இஸ்லாம் ஒரு ஒரு பாரமான மார்க்கம், மக்களுக்கு கஷ்டமான ஒரு மார்க்கம் என்ற கருத்து தான் முழு துனியாலையும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பரப்புறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கு. இந்த இஸ்லாம் உலகத்துல வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் ரிலிஜன் என்று நீங்க கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் எதுன்னு பார்த்தா இஸ்லாம். இதெல்லாம் அவங்க குர்ஆனை படிச்சிருக்கிறாங்க, ஹதீஸ்ல படிச்சிருக்கிறாங்க, நல்லா விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால எப்படி எப்படி இத தடுக்கலும், எந்த முறையில முயற்சி செஞ்சா இத நிறுத்தலும், அதுக்கு முயற்சியெல்லாம் செய்யறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் ஒன்று கொடுத்துட்டான். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இவர்கள் அவர்களுடைய வாயால, இந்த காபீர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அவங்களோட வாயால ஊதி நூக்க பாக்குறாங்க. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூரை வாயால ஊதி நூக்க பாக்குறாங்க, அதுக்கு நூக்க விரும்புறாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் அவன் வெளிச்சத்தை பூர்த்தியாக்கியே தீருவான். அவன் வெளிச்சத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கியே தீருவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த காபிர்கள் வெறுத்தாலும் சரி, இன்னொரு ஆயத்துல இந்த முஷ்ரிக்கீன்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேலையை செய்வான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேலையை செய்வான். தீன் மேலோங்கியே தீரும். அத்தீனு யஅலு வலா யுஅலா அலைஹி. நபி சொன்னாங்க, இந்த தீன் மேலோங்கிக் கொண்டே போகும். இந்த தீனை வேறொரு தீன் மேலோங்க முடியாது. இந்த தீனை இன்னொரு தீன் மேலோங்கவே முடியாது. மா மின் மதரின் வலா ஹதரின் இல்லா அதகலஹு அல்லாஹுல் இஸ்லாம் பிஇஸ்ஸி அஸீஸ் அவ் பிதுல்லி தலீல். ஒவ்வொரு மாட மாளிகை, ஒவ்வொரு குடிசை வீட்டுக்கும் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் புகுத்தியே தீருவான்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று கண்ணியமா அல்லது கேவலமா, ஒன்று விரும்பி ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி வேற வழி இல்லை ஏற்றுக்கொண்டே ஆகணும் என்ற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நானும் நீங்களும் யோசிக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் ஆக்கணுமே, அந்த வேலைக்கு அல்லாஹ் என்னையையும் பாவிக்கணுமே. அதைத்தான் நானும் நீங்களும் யோசிக்கணும். எப்படியோ நடக்கத்தான் போகுது, அது நடந்தே தீரும், எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. என்ன திட்டங்கள், என்ன சதிகள், என்ன முயற்சிகள், மாற்றமான முயற்சிகள் செய்தாலும் அந்த செய்த மாற்றமான ஒவ்வொரு முயற்சியும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு காரணமா அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அல்லாஹ் கேளும் தானே, எதால இல்லாமாக்க நாடுறாங்களோ அதால உருவாக்கலும். அல்லாஹ்க்கு எதால இல்லாமாக்க நாடுறாங்களோ அதாலே உருவாக்கலும், எதால உருவாக்க நாடுறாங்களோ அதாலே இல்லாமாக்கலும், எதால கேவலப்படுத்த நாடுறாங்களோ அதாலே கண்ணியப்படுத்தலும், எதால கண்ணியப்படுத்த நாடுறாங்களோ அதாலே கேவலப்படுத்தலும், எதால நிம்மதிய அடைய நாடுறாங்களோ அதாலே நிம்மதியை இல்லாமாக்கலும், நாத்தமாவும் செய்யலும். திருமண வாழ்க்கையில நிம்மதியை வச்சிருக்கிறான், அவன் நாடினா திருமண வாழ்க்கையை கொண்டு நிம்மதியை தரையலும், அதே அல்லாஹ் நாடினா அதே திருமண வாழ்க்கையால இருந்த நிம்மதியும் இல்லாமாக்கலும். ஏழுமாயிடவா? தாராளமாயிடும். எவ்வளவு பேர் சொல்றாங்க. எந்த குழந்தைகளால சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அதே குழந்தைகளால சந்தோஷத்தை இல்லாமாக்கவும் மேலும் அல்லாஹ். இந்த புள்ள கிடைச்சதோட இந்த நிம்மதி இல்லாம போச்சுன்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கல்யாணத்தோட இந்த நிம்மதி முடிஞ்சுன்றாங்க. கல்யாணத்தோட இந்த நிம்மதி போச்சு. அதனால அல்லாஹ்க்கு இதால இதுதான் நடக்கணும் என்றது இல்லை, இதால இதுதான் நடக்கணும் என்று இல்லை. அல்லாஹ் இதால எதையும் செய்யக்கூடியவன். நெருப்பால சுடணும் என்றது இல்லை, நெருப்பு சுடத்தானோனும் என்றது கட்டாயம் இல்லை. ஏன்னா நெருப்ப படைச்சவன் அல்லாஹ், நெருப்புல சுடக்கூடிய தன்மையை வெச்சவன் அல்லாஹ். அவன் நாடினால் நெருப்பாக வச்சு நெருப்புல இருந்து சுடுற தன்மையை எடுத்துட்டு அதுல குளிர்ச்சியான தன்மையை ஏற்படுத்து. அல்லாஹ் கேள் செஞ்சு காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சு காட்டினான். சின்னத்துல இருந்து கேட்கிற பயான் அது. யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நேரடியான ஆர்டர் நெருப்புக்கு, அல்லாஹ்ட நேரடியான கட்டளை. இந்த அவருடைய ஈமான் அப்படி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை அவ்வளவு உறுதியானது. மலக்குமார் வந்து உதவி செய்யவான்னு கேட்கிறாங்க. நெருப்புல போகக்கூடிய நேரத்துல மலக்குமாருக்கு சொன்னாங்க, உதவி உங்களோட சைடால தேவையில்லை, உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வகீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எனக்கு அல்லாஹ் போதுமானவன். எப்படி கட்டம்? மலக்குமார் வந்ததே அல்லாஹ்ட புறத்துல இருந்து. மலக்குமார் அல்லாஹ்வோட இருக்கிறவங்க, அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றுறவங்க. எந்த அளவு ஈமான் வந்த மலக்குமாருக்கு சொல்லிட்டாங்க, தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். நேரடியா அல்லாஹ் உதவி செய்யட்டும். நேரடியான உதவி எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் கிட்டே. மலக்குமார கொண்டு உதவி எதிர்பார்க்க இல்லை நான். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார கொண்டு அல்லாஹ் உதவி செய்யறதை நான் எதிர்பார்க்க இல்லை, எனக்கு நேரடியா அல்லாஹ் உதவி செய்யறதை நான் எதிர்பார்க்கிறேன். எனவே அல்லாஹ்வும் நேரடியாக நெருப்புக்கு கட்டளையிட்டான். யானார், ஏ நெருப்பே என்று அல்லாஹ் விழித்து நெருப்பை அந்த வார்த்தையை சொல்லி யானாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். தெளிவா குர்ஆன்ல சொல்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதுக்கு பேரு ஈமான். இதுக்கு பேரு ஈமான். எது கண்ணுக்கு விளங்குதோ அதுக்கு மாத்தமா செயல்படுறதுக்கு பேரு ஈமான். கண்ணுக்கு என்ன விளங்குதுன்னா இதால இது நடக்குது, அதால அது நடக்குது. வட்டியால பிரச்சனை முடியுது, இது கண்ணுக்கு விளங்குறது, இது பார்வைக்கு விளங்கக்கூடியது.
வட்டிக்கு எடுக்கிறார், அதால பிரச்சனை முடிகிற மாதிரி விளங்குது. வட்டி தொடர்பு வைக்கிறதுனால வளர்ச்சி மாதிரி விளங்குது. வட்டியை கொண்டு தேவை பூர்த்தி ஆகுற மாதிரி விளங்குது. இது கண்ணுக்கு விளங்குறது. இது வெளிரங்கம், இது வெளிரங்கம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வட்டியால நீங்க அழிஞ்சு போவீங்க, வட்டியால உங்களுக்கு நாசம் இருக்குது, வட்டியில தோல்வி இருக்குது, வட்டியில தர்சீரியம் இருக்குது, வட்டியில உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அல்ல. உங்களோட கண்ணுக்கு விளங்குது, அதால பிரச்சனை தீரும் என்று. ஆனால் அது பிரச்சனையை உருவாக்கக்கூடியது, பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அல்ல, பிரச்சனையை உருவாக்கக்கூடியது வட்டி. وَمَا آتَيْتُم مِّن رِّبًا لِيَرْبُوَ فِي أَمْوَالِ النَّاسِ فَلَا يَرْبُو عِندَ اللَّهِ وَمَا آتَيْتُم مِّن رِّبًا لِيَرْبُوَ فِي أَمْوَالِ. அதாவது வட்டியுடைய அடிப்படையில் எதை நீங்க கொடுக்கிறீங்களோ எடுக்கிறீங்களோ, மனிதர்களுக்கு மத்தியில வட்டியுடைய அடிப்படையில நீங்க கொடுக்கிறது எடுக்கிறது இருக்கிறே, பல ஏற்போ என்றல்லா, அது அல்லாஹ் கிட்ட வளரவே மாட்டாது. அதுல வளர்ச்சி உங்களோட கண்ணுக்கு விளங்குது, கண்ணுக்கு வளர்ச்சி விளங்குது. ஆனா ஏதோ உங்களோட கண்ணுக்கு விளங்குதோ அதுக்கு மாற்றமானதை தான் அதுல வச்சுக்கிறோம். இத விளங்க ஈமான் தேவை, அந்த ஈமானுக்கு உழைப்பு தேவை. இத விளங்க என்ன தேவை? கண் பார்வை அல்ல தேவை, உள்ளத்துடைய பார்வை தேவை. பசர் ஒன்று இருக்கு, பசீரத் என்று ஒன்று இருக்கு. பசர் என்பது கண் பார்வை, பசீரத் என்பது அகப்பார்வை, உள்ளத்துடைய பார்வை. வெளிரங்க கண் ஒன்று இருக்குது, மறைமுகமான கண் ஒன்று இருக்குது. வெளிரங்க கண் குருடானா பிரச்சனை இல்லை, அதால சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனா உள்ளத்துல உள்ள அந்த பார்வை குருடானால் ஒத்தராலே ஒன்றும் செய்யலாம். அவலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபதகூன லஹும் குலூபு யஅகிலூன பிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பூமியில கொஞ்சம் சுத்தி அங்கல இங்கல திரிஞ்சு பார்க்க இல்லையா? அவங்க சுத்தி பார்க்க போல அவங்களுக்கு فَتَكُونَ لَهُمْ قُلُوبٌ يَعْقِلُونَ بِهَا. அவங்களுக்கு விளங்கக்கூடிய உள்ளங்கள் இல்லையா? விளங்குற உள்ளம், கண்ணால பார்த்து விளங்குறது ஒன்று இருக்குது, உள்ளத்தால விளங்குறது இன்னொன்று இருக்குது. உள்ளத்தால விளங்குறதுக்கு பேர் பசீரத், உள்ளத்தால விளங்குறதுக்கு ஈமான் தேவை, ஈமானுடைய நூறு தேவை. கண்ணால பார்க்கறது கண்ணுடைய நூறு தேவை, கண்ணால பார்க்கறது கண்ணுடைய வெளிச்சம் தேவை. உள்ளத்தால பார்க்கறதுக்கு உள்ளத்துடைய வெளிச்சம் தேவை. உள்ளத்துடைய வெளிச்சத்துக்கு பேர் ஈமான். فإنها لا تعمى الأبصار ولكن تعمى القلوب التي في الصدور. அவர்களுடைய கண் குருடாகவில்லை, அவர்களுடைய உள்ளங்கள் குருடாகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களோட கண்ல அல்ல குருட்டுத்தனம் இருக்குது, அவங்களோட குருட்டுத்தனம் இருக்குது உள்ளத்துல. சுப்ஹானல்லாஹ், அளவான விஷயங்கள். அதனால யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் குருடாக்கி விட்டானோ அவருக்கு ஹக்கு பாத்திலாக விளங்கும், பாத்தில் ஹக்காக விளங்கும். அவருக்கு நன்மை பாவமா விளங்கும், பாவம் நன்மையாக விளங்கும். அவருக்கு வழிகேடு நேர்வழியாக விளங்கும், நேர்வழி வழிகேடாக விளங்கும். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் குருடாக்கிட்டானோ அவங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானா. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்களோட உள்ளங்களை அல்லாஹ் வெளிச்சமாக்கி தரணும். எங்களோட உள்ளத்துடைய பார்வைய அல்லாஹ் அகக்கண்ணை திறந்து விடணும். அந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கிறோம். அதுக்குள்ள வேலை தான் இந்த வேலை. இந்த வேலையில ஈடுபட்டு அலைஞ்சி திரிஞ்சு அல்லாஹ் கிட்ட அழுது மண்டாடி
எங்களோட உடல் பொருள் நேர காலங்களை தியாகம் செஞ்சு செஞ்சு நாங்க எல்லாம் அல்லாஹ் கிட்ட என்ன மண்டாடணும்? என் உள்ளத்தை வெளிச்சமாக்கிட்டான், என் உள்ளத்துடைய இருளை போக்கிவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல தக்வாவை தா. வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கித்தா. நீ தான் உள்ளத்தை பரிசுத்தமாக்கக்கூடியவங்கள் ஆக சிறந்தவன் நீ தான். உன்னையால தான் உள்ளத்தை பரிசுத்தமாக்கணும். கண்ட வெளிச்சத்துக்கு நிறைய முயற்சிகள் இருக்கு. ஏன்னா கண் பார்வைய அதுக்கு இந்த என்ன போடுறாங்க, எத்தனையோ ஐட்டங்கள் இருக்குதானே, ரேசர் என்னது ட்ரீட்மெண்ட், அது இது, அந்த மருந்துகள் போடுறாங்க, கண்ணாடி போடுறாங்க. கண் வெளிச்சமாகறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு. அத துனியால உள்ளவங்க படிச்சிருக்கிறாங்க. அந்த படிப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதுல அந்த துறையில படிச்சாச்சு, அவருக்கு எல்லாம் தெரியும். போனா கண்ணை பார்த்தாச்சு, கண்ணில் உங்களோட கேன்சர் இருக்கு, கண்ணில் பிரஷர் இருக்கு, கண்ணில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள மெஷின்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அதுல போட்டா எல்லாம் காட்டிடுது. ஆள் அப்படியே உள்ள போட்டு வெளியே எடுத்து பாக்குறாங்க. ரைட், இவங்க ஹார்ட்ல இப்படி ஒரு பிரச்சனை, கிட்னில இப்படி பிரச்சனை, குடல்ல இப்படி ஒன்று இருக்கு, மூளையில இப்படி ஒன்று இருக்கு, எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் மெஷின்கள், மனிதனால தயாரிக்கப்பட்ட கருவிகள். உடலுடைய வெளிரங்கத்தை செக் பண்றதுக்கு எல்லா அமைப்பும் இருக்கு, மனிதன் கண்டுபிடிச்சுட்டான். அந்த ரங்கத்தை செக் பண்ண என் உள்ளத்துல பொறாமை இருக்குது, என் உள்ளத்துல பெருமை இருக்குது, எனக்கிட்ட நயவஞ்சகத்தனம் இருக்குது, எனக்கு இபாதத்துல இன்பம் இல்லாம இருக்குது, எனக்கு பாவத்துல தான் இன்பம் இருக்குது, எனக்கு பொய்ய விடையலாம இருக்குது, என்னையால ஏமாற்றத்தை விடையலாம இருக்குது, அநியாயம் செய்யறத விடையலாம இருக்குது, மோசடி செய்யறத விடையலாம இருக்குது. ஒரு அழகான பெண் பார்வையில போக்கல என்ற கண் பார்வையை பாதுகாக்க இல்லாம இருக்குது. இதெல்லாம் இந்த குழப்பம். இது எதால இந்த குழப்பங்கள்? கல்புடைய குழப்பம், கல்புடைய குழப்பம். ஒரு அழகான பெண் பாதையில போய்கொண்டிருக்கிறார், பார்வை படுவது, ஷைத்தாண்ட தூண்டுதலால பார்வை அந்த பெண்ணின் பக்கம் போகுது. குர்ஆன் என்ன சொல்லுது? பார்வையை தாழ்த்தி போகுது. பார்வையை கவனத்தை வேறொன்றின் பக்கம் திருப்பிடுங்க. கண்ணுக்கு விளங்கினத்தோட அங்கல பார்த்துடுங்க. என்னைய தாரு பார்த்தாலும் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நபி சொன்னான், மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் ثم يعض بصره الا اخلف الله له عبادة يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து உடனே பார்வைக்கு பெண்ணுடைய அழகு பட்டு பார்வையை திருப்பிக் கொள்வாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்துல, ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட மாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கு? இபாதத்துல டேஸ்ட், சீஸ் கொத்துட டேஸ்ட் தெரியும், சாக்லேட் கொத்துட டேஸ்ட் தெரியும், அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டுடைய டேஸ்ட் அது நாக்கு ருசிக்கிறது தானே, நாக்கு ருசிக்குது. கண்ணியமான சகோதரர்களே, இபாதத்துடைய டேஸ்ட் இன்னும் படையில்லைங்க. தொழுகையில இன்பம், குர்ஆன் ஓதுறதுல இன்பம், திக்ர் செய்யறதுல இன்பம், தஹஜ்ஜத்துல இன்பம், துஆல இன்பம், செலவழிக்கிறதுல இன்பம், குடும்பங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, கஷ்டவாளிகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறதுல இன்பம், தியாகம் செய்யறதுல இன்பம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுறதுல இன்பம், அலைஞ்சு திரியறதுல இன்பம். இது
ஹலாவத்துல் ஈமான் என்றது இருக்கு. ஈமானால கிடைக்கக்கூடிய டேஸ்ட், ஈமானால கிடைக்கிற டேஸ்ட் தான் அது. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. முயற்சி செய்யணும், தியாகம் செஞ்சுதான் அடையணும். தியாகம் செய்யாம அடையலாது. வெறும் ஆமீனால அடையலாது. ஆமீனால கிடைக்கும் என்றாதான் கல்யாணம் முடிக்காமே ஆமீன் என்று பிள்ளைய பெற்றுக்கொள்ளலுமே. முயற்சி ஒன்று தேவை. சிரமங்கள், தியாகங்கள், நப்சுக்கு எதிராக செயல்பட்டு ஷைத்தானுக்கு மாற்றம் செஞ்சுதான் இந்த நல்லதுவல அடையலும். நல்லதுவல அடையலும், அதுதான் உண்மையிலே நல்லது. அதனால தான் நபி சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, மனிதன் உடல்ல ஒரு சதத்துண்டு இருக்குது. இதா ஸலுஹத், அந்த சதத்துண்டு சீரானால் ஸலுஹல் ஜஸது குல்லு, அவருடைய முழு உடல்ல இருக்கிற உறுப்புகள், அந்த உறுப்புகள் இருந்து வெளியாகிற செயல்கள் சீராகிவிடும், நல்லதாக ஆகிவிடும். நல்ல செயல்கள் தான் வெளியாகும். கண்ணால, காதால, நாவால, கையால, காலால நல்லதை தான் செய்வாரு. அந்த சதக்கட்டி இறைச்சி துண்டு கெட்டு போனால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடல்ல இருக்கிற உறுப்புகள், அதுல இருந்து வெளியாகிற செயல்கள் எல்லாமே கெட்டு போகும். அதுதான் அலா வஹியல் கல்ப, அதுதான் கல்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்பு. எனவே இந்த தாவத்துடைய உழைப்பு கல்புல செய்யக்கூடிய உழைப்பு. இந்த உழைப்புடைய நோக்கம் உள்ளங்களை சீராக்குறது. உள்ளங்களை சீராக்கக்கூடிய உழைப்பு தான் இது. இந்த பேச்சுக்கள் ஏந்த உங்களோட உள்ளத்தை சீராக்கக்கூடிய பேச்சுக்கள். இந்த உழைப்பு கல்புல பிடிச்சிக்கிற கரைய கலற்ற உழைப்பு. கரை பிடிச்சிக்கிற உள்ளம் இருள் அடைஞ்சிருக்கு, பாவங்களால உள்ளம் இருள் அடையுது. அந்த இருளை போக்கக்கூடிய உழைப்பு தாவத்துடைய உழைப்பு. பெண்களை ஏன் மூடுங்க மறைங்கன்னு சொல்லிருக்கு. ஏன் மூடணும்? ஏன் பொம்பளையில மூடிக்கொண்டு போகணும்? கேள்வி கேட்போம் நாங்க. பொம்பளைக்கு எங்களை மாதிரி சும்மா போவே இருந்தாங்க, தொடர்ந்து போட்டு. ஏன் மூட சொல்லிருக்கேண்டா காரணத்தை நல்லா தெளிவா விலகி கொள்ளணும். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்கு, நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை போல பயங்கரமான ஒரு ஃபித்னா ஆண்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆகப்பெரிய ஃபித்னா ஆண்களுக்கு பெண்கள் தான். ஆகப்பெரிய கவர்ச்சியான வஸ்து பெண்கள் தான் ஆண்களுக்கு. ஜினா ஆரம்பிக்குது பார்வையால, ஜினா ஆரம்பிக்குது பார்வையால, அது முடியுது மறைவிடத்துல, மர்மஸ்தானத்துல, முடிவு அங்க, ஆரம்பம் கண்ணால. அதனால தான் குர்ஆன் சொல்லுது, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க பார்வையில தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. சிலவோட பாக்குற பார்வையிலே புள்ள உண்டாகும் போல இருக்கு, அப்படி பார்வை. அல்லாஹ் பாதுகாக்கும். பெண்களுக்கு எப்பயும் விருப்பம் என்ன தெரியுமா? எந்த பெண்களை பொதுவான அமைப்புல அவங்களுக்கு தன்னை அலங்கரிச்சு காட்டணும். வண்ண வண்ணமா ஒவ்வொரு நிறத்துல ஒவ்வொரு டிசைன்ல, இன்றைக்கு ஒரு நிறமேண்டா நாளைக்கு இன்னொரு நிறம், இன்றைக்கு ஒரு உடுப்பேண்டா நாளைக்கு இன்னொரு உடுப்பு, இப்படி அவங்கள அலங்கரிச்சு காட்டுவதில் அவங்களுக்கு ஒரு விருப்பம். அது எங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதா இருக்கு. எங்களோட நிலைமைகள், வீட்டுல உள்ள பெண்களோட நிலைமையை வச்சு விளங்கி கொள்ள பொதுவான அமைப்பு. பொதுவான அமைப்பு அது. இவருக்கு இவக்கு இல்ல, அவக்கு இருக்கு அல்ல, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அப்படி ஒரு ஆசையை வைத்து அவங்களுக்கு அவங்கள அலங்கரிச்சு காட்டுவதில் ஒரு விருப்பத்தையும் அல்லாஹ் வச்சு, அல்லாஹ் அவங்களுக்கு அவங்கள சோதிக்கிறதுக்காக சொல்லிட்டான், உங்களோட அழக நீங்க வெளிப்படுத்த வானம். இதுக்கு பேர் சோதனை. தன்னை அலங்கரிச்சு காட்டுவதில் ஒரு விருப்பத்தை வச்சு அல்லாஹ் தான் வச்சுக்கிறான். அதை அதே நேரத்தில் அவன் ஒரு அப்படி விருப்பத்தை வச்சு அவன் ஒரு கட்டளையும் போட்டுட்டான், உங்களோட அழக காட்டாதீங்க.
யாருக்கு ஏழுமோ அவங்களுக்கு தவிர. உங்களை எவ்வளவு அலங்கரிச்சு உங்களோட கணவனுக்கு காட்டேலுமோ காட்டுங்க, அதுல உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்களை அலங்கரிச்சு அந்நிய மகரம் இல்லாதவங்களுக்கு காட்டினா உங்களுக்கு பாவம் கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இவருக்கு கணவனுக்கு அலங்கரிச்சு காட்டினா நன்மை, ரோட்ல போற வாரவனுக்கு அலங்கரிச்சு காட்டினா பாவம். அதனால்தான் பெண்களை கொஞ்சம் மறைச்சு கொண்டு போங்க. யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, அல்லாஹ் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், நபியே குல் அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வ பனாதிக், உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, வ நிசாஇல் முஃமினீன், முஃமின்களுடைய பெண்களுக்கும் சொல்லுங்க. உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, முஃமின்களுடைய பெண்களுக்கும் சொல்லுங்க. யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, ஜில்பாபா அணிஞ்சு கொள்ள சொல்லுங்க. யுத்னீன யுஸ்தில்ன, தொங்க விட சொல்லுங்க, தலை பக்கமாக முன்னால ஜில்பாபா அணிஞ்சு கொள்ள சொல்லுங்க. ஜில்பாப் என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜில்பாப் என்ன, முழு உடலை மறைச்சி, முழு உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். அதுல முகம், கை, கால் எல்லாம் அடங்குது. ஒரு கண்ணை காட்டட்டுமா? அப்ப கவர்ச்சி இல்லை, ஒரு கண்ணை காட்டி கொண்டு போனா அந்த அளவுக்கு போவேலாட்டையும் முழுமையாக மறைச்சு கொண்டு போறது தான் சொல்லுது குர்ஆன். ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் மறைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க அவங்களுடைய ஈமானுக்கு ஏத்த மாதிரி தான் அமல் செய்ய, வற்புறுத்தி அமல் செய்ய கேளது, வற்புறுத்தி அமல் செய்ய வைக்கலுமா? வற்புறுத்தி அமல் செய்ய வைக்க, வற்புறுத்தி செவிக்கிறது தற்காலிகமானது. ஒவ்வொருத்தர உள்ளத்தால வந்து செய்யறது நிரந்தரமானது. அரபு நாட்டில் எல்லாம் முகம் மூடோனும் கட்டாயப்படுத்தி இருந்தாங்க. துறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததோட எல்லாம் திறந்து போட்டாங்க அதிகமானோம். அப்ப மூடினது எதுக்கு? சட்டத்துக்கு மூடினோம். சட்டம் அனுமதி தந்துட்டாங்க திறக்க சொல்லி திறந்துட்டோம். அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் எல்லாம் சைடுல. வெளியில போக்குல எல்லாம் வித்தியாசமா உடுத்துக்கொண்டு போறாங்க. நாட்டுக்கு வெளியே போக்குல, நாட்டுக்குள்ள நுழையக்குள்ள எல்லாம் மூடிக்கொண்டு போறாங்க. ஏன்? நாட்டுடைய சட்டம். அதனால சட்டம் போட்டு செய்ய வைக்கிறது இருக்கிறே, அது உறுதியானது இல்லை, நிரந்தரமானதும் இல்லை. அது ஒரு வெறுப்போட தான் அந்த வேலை நடக்கும், எந்த வேலை இருந்தாலும் சரி. அதனால தான் சட்டம் வாரத்துக்கு முன்னால ஈமான பக்குவப்படுத்துற முயற்சி நடந்தது நபியால. உள்ளங்கள்ல முயற்சி செஞ்சு, உள்ளங்கள்ல பாடுபட்டு, அந்த ஈமான் அந்த உரிய அந்தஸ்து அடைய கொள்ளத்தான் அல்லாஹ்வோட சட்ட திட்டங்கள் வந்துச்சு. அப்ப உடனேக்கு உடனே அமல். ஒரு மரம் ஒன்ன நாட்ட முதலாவது நிலத்தை நல்லா கொத்தி பெரட்டி அதுல இருக்கிற அந்த மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டுட்டு விதைகளை போட்டா தண்ணிய ஊத்தினா முளைக்கும். இது ஒன்றுமில்லை, அப்படியே இருக்கக்குள்ள போட்டா காடோட சேர்ந்து அதுவும் காடாவிடும். அதனால தான் இஸ்லாத்துல ஆரம்பத்திலே சட்ட திட்டங்கள் அல்லாஹ் இறக்க இல்லை. ஆரம்பத்துல குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்த்தா ஈமான் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير.
பஷீர். நபியே, இந்த உலக மக்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துங்க. அல்லாஹும்ம மாலிகல் முல்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த அவ்வளவு ஆட்சிக்கும் அதிபதி. அவன் தான் வானத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், சூரியனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், சந்திரனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. இந்த உலகத்துக்கு எவன் ஆட்சிக்கு வாரானோ அவனை ஆட்சிக்கு கொண்டு வருவதும் அல்லாஹ், எவன் ஆட்சியில இருந்து போறானோ அவனை ஆட்சியில இருந்து அனுப்பி வைக்கிறதும் அல்லாஹ். وتعز من تشاء وتذل من تشاء. அவன் நாடக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துறான், அவன் நாடக்கூடியவர்களை கேவலப்படுத்துறான். ஆட்சியில வச்சு அவனுக்கு கண்ணியமும் கொடுக்கலும், ஆட்சியில வச்சு அவனுக்கு கேவலத்தையும் உண்டாக்கலும். இந்த ஆயத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், ஏன்னா அப்படிதானே. இந்த ஆயத்துடைய கருத்துக்களை எங்கட நாட்டுல நல்லா விளங்கிட்டோம். நாங்க மாஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. சில நேரத்தில் ஆயத்தோல் விளங்குற இல்லை. அது என்னப்பா அப்படி வந்திருக்கு? அல்லாஹ் சொல்றான், நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க, பார்த்து பாடம் படிங்க. எல்லா நலவும் அல்லாஹ்ட கையில தான். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எதை செய்ய நாடுகிறான் அதற்கு சக்தி வாய்ந்தவன். துலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ துலிஜுன் நஹார ஃபில் லைலி. இரவை பகலாக மாற்றி அமைக்கிறான், பகலை இரவாக மாற்றி அமைக்கிறான். வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய்ய். ஹயாத்தை மையத்தை ஹயாத்தாக்குறான். தாயுடைய வயிற்றுல குழந்தை மையத்தா இருந்தது, அதற்கு ஹயாத்தை கொடுத்தான். இப்ப ஹயாத்தோடு இருக்கிறோம், மையத்தாக்குவான். அவன் யாருக்கு நாடுகிறானோ கணக்கில்லாமல் இருக்கு கொடுப்பான். இது அல்லாஹ், இது மாதிரி ஆயத்துகள் அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாம், அவன் சக்தியை கொண்டு தான் எல்லாம் என்ற ஆயத்துகள், இது போன்ற ஆயத்துகள் இறங்கிக் கொண்டே இருந்துச்சு. நபி விளங்கப்படுத்திக் கொண்டே இருந்தான். சஹாபாக்களோட ஈமான் ரொம்ப உறுதியாகும், சொல்லிக்கொண்டே ஞாபகப்படுத்திக் கொண்டே தர்பியத் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. மஸ்ஜிதுல வச்சு சஹாபாக்கள் எல்லாம் தயாரித்தது யூனிவர்சிட்டிக்கு கூட்டிய போயிட்டு அல்ல, அங்க ஒன்றும் இல்ல, மஸ்ஜித் தான் எல்லாம். ஓலை ஈச்சப்பழ மரத்துடைய ஓலைய போட்டிருக்கி, தூண் ஈச்சப்பழ மரத்துடைய மரம் தான் தூண், மரம் தான் தூண், கொப்பு ஓலை தான் கூரை. லாபமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மண்ணில் தான் சுஜூத் செஞ்சுக்கிறான், காப்பட்ல அல்ல, டைல்ஸ்ல இல்ல, சிமெண்டியும் இல்லை, மண் தான் சுஜூத் செஞ்சுக்கிறான். மழை பெஞ்சா ஒழுவும், தொலையலாம். அப்ப சொல்லுவாங்க வீட்டுல தொழுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியா? அதுக்குத்தான் இந்த உழைப்புலையும் வாங்க, மஸ்ஜிதுக்கு பள்ளி வாசலுக்கு டைம் கொடுங்க. இது அல்லாஹ்க்கு சொந்தமான இடம், இதுல மலக்குமாரி இருக்கிறாங்க, இதுல வந்து துனியாவை பேசிக்கொண்டு இருக்காங்க. துனியா பேசணும்னா வெளியே போங்க, வெளியே போயிட்டு துனியா பேசுங்க. உங்களோட வியாபாரத்தை பள்ளியில குந்தி கொண்டு பேசாதீங்க. எவனாவது பள்ளிக்குள்ள வியாபாரம் செஞ்சா ஹதீஸ்ல வந்து அவரை பார்த்து சொல்லணுமா, உண்ட வியாபாரத்துல லாபம் கிடைக்காம இருக்கட்டும். எப்படி பொதுவா என்ன சொல்லணும், உங்களோட வியாபாரத்துல லாபம் கிடைக்கட்டும் தான் சொல்லணும். பள்ளிக்குள்ள எவனாவது வந்து வியாபாரம் செஞ்சா அவனுக்கு சொல்லணுமா, உன்னோட வியாபாரத்துல அல்லாஹ் லாபத்தை தராமைங்க, ஏன்னா அதுக்குள்ள இடம் இல்லை. இது இது அல்லாஹ்வோட தொடர்பு உண்டாக்கக்கூடிய இடம். நல்ல ஈமான் பேச்சுக்களை பேசணும், கேட்கணும். ஈமானுடைய தாலீம், குர்ஆன், ஹதீஸ், இந்த விஷயங்களை பேசி பேசி கேட்டு கேட்டு இந்த கரை பிடிச்சிக்க உள்ள இந்த கரையை கலட்டுவோம். துனியாட மஹப்பத் நிறைஞ்சு தானே கேங்கட, அது இல்லாம லேசா ஒரே அடிக்கை இல்லாம போவாது. ஒரு பயான கேட்டத்தோட திருந்துறா தான் எல்லாரும் அவுளியாக்கள் ஆயிப்பாங்களே. ஏன்னா பெரிய டைம் எடுக்குது, உள்ளத்துல இருக்கிற கரை கலர பெரிய டைம் தேவை. அதுதான் கொஞ்சம் டைம் கூட கொடுங்க என்றாங்க. கொஞ்சம் கூட டைம் கொடுத்து இந்த கரையை கழட்டிக்கோங்க. ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உள்ளத்துடைய சீர்திருத்தம் தான் அசல்.
உள்ளத்துடைய நூர் நபி துவா கேட்டிருக்கிறாங்க. கல்புடைய நூறுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. எப்ப உள்ளத்துல ஈமானுடைய நூறு வந்துடுமோ மக்கள் ஆசையோடு அமல் செய்வாங்க. பாங்கு சத்தம் கேட்க போல ஈக்கேல் அவரால பாங்கு சத்தம் கேட்க போல ஈக்கேலாது. அவரது கை கால் நடுங்கும், பதறுவாரு, தடமாறுவாரு. கொஞ்சம் வந்து போடும். அமல்கள் ஆக பெரிய அமல் தொழுக, இபாதத்தில் ஆக உயர்ந்த இபாதத் தொழுக. தொழுகையை விட சிறந்த ஒரு இபாதத்தே இல்லை. முதலாவது கடமையாக்கினது தொழுக, முதலாவது கேள்வி கணக்கு கேட்கிறது தொழுகை பத்தி. அதனால எவன்கிட்ட தொழுகை இல்லையோ அவன்கிட்ட இஸ்லாம் இல்லை. தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய பாவம் என்றா, குடிக்கிறத விட, ஜினா செய்யறதை விட, கொலை செய்யறதை விட பெரிய பாவம் தொழுகையை விட்டுறது. உலமாக்கள் ஹதீஸ வச்சு ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்றாங்க. ஜினாவை விட, குடிய விட, வட்டியை விட, கொலையை விட பயங்கரமானது என்னது? தொழுகையை விடுறது. எவ்வளவு பேர் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க எங்கட மஹல்லாக்கள். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த 5 நேர தொழுகை இல்லாம ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் வயது வந்த ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருடைய கார்குசாரிகள் என்றா ஒவ்வொரு ஊருடைய நிலைமைய கேட்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்களே, உங்களோட ஊர்ல எத்தனை வீதம் தொழுகையாளிகள்? 50 வீதம், 40 வீதம், சில பகுதியில் 60 வீதம், சில பகுதியில் 70 வீதம். 100க்கு 100 தொழக்கூடியவங்க உள்ள மஹல்லாக்கள் எத்தனை இல்ல? முழு ஸ்ரீலங்காலையும் ஒரு 5 இருக்கும். நான் அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா அந்த மஹல்லால ஒரு 10 பேர் இருக்கிற மஹல்லா வாய்க்கும். 10 பேர் இருக்கிற மஹல்லாலே 100க்கு 100 தொழுக, 10 பேர் தொழுகா 100க்கு 100 அது. அந்த 100க்கு 100 சரி வராது. அப்ப அந்த அளவு மக்கள் தொழுகை இல்லாம மிக்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டம். தொழுகை இல்லாதவர்த கபர்ல நெருப்பு எரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க எவ்வளவு தான் குளிப்பாட்டி, அதுக்கு அத்தரை ஊத்தி, ஜம்சம ஊத்தி, இஹ்ராம் புடவையால சுத்தி, சிலவங்க அப்படித்தானே ஜம்சம் ஊத்தி, இஹ்ராம் புடவையால சுத்தி, அத்தர் ஊத்தி, பன்னீர் ஊத்தி, கபூர்ல வச்சு, அதுக்கு மேலாலே பன்னீர் ஊத்தி, சந்தன குச்சி குத்தி, என்ன பிரயோஜனம்? இது வராது. என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன், எங்கேயாவது வந்திருக்கா பன்னீர் ஊத்த சொல்லி, சந்தன குச்சி குத்த சொல்லி எங்கேயாவது வந்திருக்குதா? வாசம் போடுறது சரி, அதை ஒழுங்கான வாசங்களை போடணும். மையத்துக்கு போடுற அத்தர் ஒன்று இருக்கு, மையத்து அத்தர். அது அதை ஹயாத்தோடு இருக்கிறவங்க போடுறதே இல்லை. யாராவது சும்மா அப்படியே ஒரு அத்தரை பூசினா, என்னப்பா மையத்துக்கு போடுற அத்தரை பூசியா வந்திருக்கிறீங்கன்னுவாங்க. அத்தர் போடுறதாலும் கொஞ்சம் வாசமான நல்ல அத்தர்களை போடும். இதுவல்லால வெளிரங்கமே ஒழிய அந்த மனிதனுடைய கபருடைய ஈடேற்றத்துக்கு அது வழி இல்லை. இந்த அத்தரோ, இந்த சந்தன குச்சியோ, இந்த பன்னீராலேயோ அவருக்கு ஈடேற்றம் கிடைக்க போறே இல்லை. சேர்த்து குழியில கொண்டு போட்டு அடக்கினாலும் அவர் ஈமான் அமலோட போயிருந்தார், அவரது மண்ணறை பொன்னறையாக இருக்கும். அவரது கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, மவுத்துக்கு பின்னால அழுந்து முழுந்து பிறண்டு வேலை இல்ல. ஹயாத்தோட கொள்ள ஒவ்வொருத்தரையும் கைய கால பிடிச்சாவது அவங்களை எப்படியாவது தொழுகையாளி ஆக்கிடும். எங்கட குடும்பத்துல, எங்கட புள்ள குட்டிகள்ல, எங்கட மனைவி மக்கள்ல எவ்வளவு பேர் ஈக்கிறாங்க. முதலாவது எங்கட பொறுப்பு, ஆகப்பெரிய பொறுப்பு, ஏண்ட பொறுப்பு எனக்கு இருக்கு, ஏண்ட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்கள்கிட்ட பொறுப்பு இருக்கிறது. அதனால தான் ஓ அன்புசகும் வஅஹ்லிகும் நாரா, உங்களையும் உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களையும் நீங்க தான் நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கணும். தார பார்த்து சொல்றேன், மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ளைக்கிறாரே வீட்டுல, அந்த மாப்பிள்ளைய பார்த்து தான் சொல்றார். கபில்து நிக்காஹா என்றாரே, அவரை பார்த்து சொல்றார். அப்போ ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு
ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில பொண்டாட்டி புள்ள குட்டியல வழி நடத்த, அவங்களுக்கு ஹராம் ஹலால் எடுத்து சொல்லி, அவங்களுக்கு நன்மைகளை எடுத்து சொல்லி, அவங்கள நேரான வழியில வழி நடத்துறதுக்கு மாப்பிள்ளைக்கு இல்மு தேவைத்தானே, மார்க்கத்துடைய அறிவு தேவைத்தானே, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் தேவைத்தானே, அவருக்கு ஈமான் தேவைத்தானே. அவர்கிட்ட ஈந்தா தானே அவர் சொல்லுவார். அவருக்கே ஒன்றும் தெரியல, அவர் எங்க சொல்ல போறார்? அப்ப அவர் முதலாவது தீன படிக்கணும், அவர்கிட்ட ஈமான வளர்த்து கொள்ளணும், மார்க்கத்துடைய ஹலால் ஹராம் நன்மை தீமை விஷயங்களை விளங்கணும். அவரு இது கல்யாணம் முடிக்கக்குள்ள ஒரு விளப்பமும் இல்லை, சும்மா போயிட்டு இந்த சொல்லித்தாரத்தை கிளிப்புள்ளமாய் சொல்லிட்டு போறார். மனைவியுடைய பொறுப்பு என்ன, அவளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, அதுவரை ஒன்றும் விளப்பம் இல்லை. இது கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லே டிவோர்ஸ், கவுன்சிலிங், அந்த லிங்க இந்த லிங்க இருக்கிற எல்லாத்தையும் போடுறாங்க. அதை எப்பயும் செஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முந்தி மாப்பிள்ள தகுதியான ஒருவர்கிட்ட போயிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும், குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது என்றதை படிக்கணும். எல்லா சைடையும் விளங்கணும், அவர் எல்லா சைடையும் விளங்கணும். அந்த பொண்ணுக்கு அதே போல தேவையான எல்லா புத்திமதிகளும் சொல்லப்படும். ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பொறுப்பு என்ன, நிறைய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் குடும்ப வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமா அமையும். இந்த பெரிய வீடு, பெரிய வாகனம், நகை நட்டு கட்டில் பெட்ரூம் செட், அது இது காப்பட், இதுவெல்லாம் ஒன்று நடக்க போறீங்க. அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, மக்கள் அதுல தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய இந்த விஷயத்துல ஒன்றுமே விளப்பம் இல்லை. சந்தர்ப்ப துவாக்களும் தெரியாது. கண்ணியமான சொல்ல நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு, விளங்க வேண்டியிருக்கு, வாழ்க்கையில நிறைய திருத்தங்கள் மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு. பயான் பண்ணா சுபவம் மட்டுமாவது பயானம் பண்ணி கொண்டு ஈக்கேலும். மவுத்து ரொம்ப வேகமா வருவது, சின்ன சின்ன வயசுலயே மவுத் ஆகுறாங்க. 50க்கும் 60க்கும் இடப்பட்ட காலத்துல இந்த ஒரு கிழமைக்குள்ளே எத்தனையோ பேர் மௌத்தாவிட்டாங்க. சுபஹானல்லாஹ். அப்படியே போட்டுட்டு போறாங்க. மனைவி மக்களுக்கு தீன கொடுக்காம போனோம் என்றா பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு போறோம் நாங்க. மனைவி மக்களுக்கு தீன கொடுக்காம மக்க எதை கொடுத்துட்டு போனாலும் பெரிய அநியாயக்காரர் இவரு. கியாமத்துல இவர்கிட்ட கேள்வி இருக்கு. இவர்கிட்ட முதலாவது இவர்த விஷயத்துல, இவர்கிட்ட பொண்டாட்டி புள்ள குட்டிகள விஷயத்துல. அதனால்தான் வீட்டுல தாலீம் வாசிங்க, மனைவி மக்களோட இருந்து குர்ஆன் ஹதீஸ பேசுங்க, இந்த கேட்கிற பயான்களை சொல்லுங்க. ஒரு மிச்ச நேரம் இல்ல, ஒரு 10-20 நிமிஷம் அரை டைம் ஒதுக்குங்க. இந்த போன்லயே டைம் கழியுது, வாட்ஸ்அப்லயும், அது வெத்தில செப்பு மாதிரி, அது பேஸ்புக்லயும் அதுலயும் இதுலயும் பொறுமதியான நேர காலம் அதுவல பார்த்து பார்த்து கண் பார்வையும் கெட்டு, உள்ளங்களும் கெட்டு, துன்யாவும் கெட்டு, ஆகிரமும் கெட்டு போகுது, குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போகுது. மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கலன்னா அந்த பிரச்சனை. இது மனைவியோட பேசக்குள்ளையும் போனை பார்த்து பார்த்து தான் பேசுறாரு. வீட்டுக்கு கொடுக்குற டைமே கொஞ்சம், அந்த அந்த கொஞ்ச நேரத்துல இவர் போன்ல பார்த்துக்கொண்டு தான் அவ பேசிக்கொண்டு பார்த்துக்கொண்டு. இது தொடர்ச்சியா இருக்காது இந்த கல்யாணம். இது கொஞ்ச நாள் இல்லாம போயிடுச்சு. அதனால நிறைய தீனுடைய விஷயங்கள் விளங்க வேண்டியது. எங்களுடைய ஈமான் விஷயம், எங்களுடைய இபாதத்துடைய விஷயம், எங்களோட முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் விஷயம். கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள்ல நிறைய மோசடி, பொய், புரட்டு, ஏமாத்தம். சுபஹானல்லாஹ். இப்படி சம்பாதிச்சு பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு தின்ன கொடுக்கறதோட மண்ணை கொடுக்கறது நல்ல மீண்டு வந்து. குடும்ப வாழ்க்கை, முஆஷராத் என்றது குடும்ப வாழ்க்கை. அடுத்தது அஹ்லாக் என்ன, நல்ல குணங்கள். எங்களையே பஜார் செலவு சொல்றாங்களே ஆஜி, எங்களைய பத்தி பஜார்ல கேட்டு பாருங்க என்றார். பஜார்ல கேட்டு வேலை இல்ல. இவர்கிட்ட பொண்டாட்டி புள்ள குட்டிகள்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட அடுத்த வீட்டுல கேட்கணும், இவர்கிட்ட குடும்பத்துல இவரை பத்தி கேட்கணும். அவங்க சொல்லணும் அவர் ஒரு சீதேவியான மனுஷன்.
முழு பஜார் இல்ல, முழு உலகமும் நல்லவன் என்று சொல்லி வேலை இல்ல. குடும்பம், மனைவி, மக்கள், பக்கத்து வீட்டார்கள் நல்லவன் இல்லைன்னா அவர் நல்லவர் இல்லை. ஹதீஸ்ல அப்படித்தான் வந்துரு. பக்கத்து வீட்டாரவங்களே நல்லவர் என்று சொல்லாத வரையில நீங்க நல்லவர் இல்லை. பக்கத்து வீடுகள் உள்ளவங்க அந்நிய மக்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நல்ல முறையில நடக்கணும். அவங்களோட தன்மைகள், அவங்கள்ட்ட ஈமான், இஸ்லாம், ஆக்கிரம் இல்லை, அதனால அவங்க சில நேரம் வித்தியாசமா நடக்கணும். ஆனா அதுக்காக எங்கட நல்லதை உடையல, எங்கட நல்லதை விட்டு கொடுக்கல. நாங்க நல்லதே செய்வோம். அவங்களுக்கு இதாயத்து கிடைக்கும், அவங்களுக்கு சொர்க்கம் போகணும். அடுத்த வீட்டுல ஈகிறாரு 40 வருஷமா, இவரால அவருக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணம் வந்தே இல்லை. இவரோட இந்த முஸ்லிமால, இவரோட நடத்தையால, இவரோட அஹ்லாக்கால, இவரோட நல்ல பண்புகளால அவருக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணமும் வந்து இல்லைன்னா எவ்வளவு கவலையான விஷயம். இவர் அவரோட எப்படி எந்த நீயத்தோட பழகணும், இவனுக்கு இதாயத்து கிடைக்கணுமே, அந்த நீயத்தோட இவங்களோட நடக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச நாள் தான், நம்ம எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்கிறதோ தெரியா எனக்கு உங்களுக்கு. அந்த இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள நாங்க எங்களோட ஆக்கிரத்தை தயாரிச்சு கொண்டு எங்களோட ஆக்கிரத்தை போய் சேரோடு மேலான சகோதரர். அசல் வாழ்க்கை அதுதான், அசலான வாழ்க்கை அதுதான். கண்ணியமான நபியை பார்த்து சொல்றானே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுக்கு இந்த துனியாட வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது. நபியும் சொன்னாங்க, யா அல்லாஹ், வாழ்க்கைண்டா ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கைண்டா. அசல் வாழ்க்கை அதுதான். நிம்மதி மௌத்தோட தான் ஆரம்பிக்குது. ஒரு ஜனாசா போய்கொண்டிருந்த நேரத்தில் நபி சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு என்றாங்க. சஹாபாக்கள் இந்த வார்த்தை விளக்கம் கேட்டாங்க. சொன்னாங்க, ஃபஅம்மல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். இந்த போற ஜனாசா ஒரு மூமினான ஜனாசாவா இருந்தா, இவர் துனியாட எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அனுபவிக்க போய்கொண்டிருக்கிறார். மௌத்தோடு அவ்வளவு கஷ்டமும் முடிஞ்சிடும், எல்லாம் மண்டை குத்து முடிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். துனியாட எந்த கவலையும் இல்ல மௌத்தா ஒருவர். அவர் ஈமான் அமலோட போறவரா இருந்தால், தயாரிப்போட போறவராக இருந்தால் இல்லைண்டா அப்ப அவருக்கு நிம்மதி. அடுத்தவர் யார் என்றா, அம்மல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தவாப். ஒரு பாவியான மனுஷனா இருந்தா அவரால மக்களுக்கு நிம்மதி, அவர்த மௌத்தால ஊருக்கு நிம்மதி, அவர்த மௌத்தால மரம் மட்டைக்கு நிம்மதி. அப்படியே சொன்னாங்க, அவர்த மௌத்தால மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. கெட்டவண்ட மௌத்தால மரங்கள் நிம்மதி அடையுது, மனிதர்கள் நிம்மதி அடைகிறாங்க, ஊர்கள் நிம்மதி அடையுது, மிருகங்கள் நிம்மதி அடையுது. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ் சரியான ஹதீஸ். ஏன்னா நல்லவங்களோட செயலால தான் ரஹ்மத் இறங்கு. அதால எல்லாருக்கும் அவரோட மௌத்த கொண்டு எல்லாம் கவலைப்படுவது. நல்லவங்களோட மௌத்த கொண்டே வானமே அழுவுறதாக குர்ஆன்ல சொல்றாங்க. வானம் அழுவுது நல்லவங்களோட மௌத்த கொண்டு, பூமி அழுவுறதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த வமா கானூ முன்தரீன். ஃபிரௌன் விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், அவன்ட மௌத்துக்காக வானம் அளவும் இல்ல, பூமி அளவும் இல்லை என்றார். அப்படி என்ன கருத்து தெளிவா தஃசீர் ஹதீஸ்ல வந்திருக்குது. நல்லவங்களோட மௌத்த கொண்டு வானம் அழுவுது, பூமி அழுவுது. இந்த மூமின் எந்தெந்த இடத்துல அமல் செஞ்சாரோ அந்த இடங்கள் அழுவுது. இந்த மூமினுக்கு ரிஸ்க் வானத்தை எந்த பகுதிகளால வந்ததோ அந்த இடங்கள் அழுவுது. சுப்ஹானல்லாஹ். மறைவாக நிறைய வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கு, பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, எங்களுக்கு வெளிரங்கம் மட்டும்தான் விளங்குது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதுக்காகத்தான் கொஞ்சம் எங்கட சீர்திருத்தத்துக்காக, எங்கட ஆகிரத்துக்காக தான் இந்த உழைப்புல உங்களோட நேர காலங்களை கொஞ்சம் ஒதுக்கி போங்க, உங்களோட எல்லா வேலையோடையும் செய்யுங்க. பெரியார்கள் எங்களுக்கு தந்திக்கிற இந்த உழைப்பு எல்லா வேலையோடையும், குடும்பத்தையும் கவனிச்சு கொண்டு, தொழில் வியாபாரத்தையும் செஞ்சு கொண்டு, உங்களோட சொந்த வேலைகளையும் பார்த்து கொண்டு ஒரு கொஞ்ச நேரத்தை தீனுக்கு ஒதுக்குங்க என்றாங்க. மாசத்துல ஒரு 3 நாள் தான் சொல்றாங்க.
10 நாள் போவேன் வேண்டாம் நிச்சயம் நல்ல. ஆனா குறைஞ்சது ஒரு 3 நாள், வருஷத்துல ஒரு குறைஞ்சது 40 நாள். 4 மாசம் போவேன் வேண்டாம் நல்ல, 6 மாசம் போவேன் வேண்டாலும் நல்ல. அது ஒவ்வொருத்தர தியாகம், அவங்க தான் அதுக்குள்ள முயற்சியை செய்யணும். மேலான கண்ணியமான சொல்ல குறைஞ்சது இவ்வளவு 7 மாதத்தை தான் சொல்றாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க முதலாவது எல்லாரும் இப்படி ஒரு நியத்து வைப்போமா, ஏண்ட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பேன் என்று நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வானா. நியத்திற்கே செய்யலும் ஒரு அளவு தான், ஆனா நியத்தை பெருசா வைக்க எங்களுக்கு நன்மை தரக்குள்ள அல்லாஹ் நியத்தை வச்சு தருவான். ஹதீஸ்ல அப்படித்தான் வந்து அந்த நியத்தோட சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில உடனடியாக இந்த அவசரமாக போறதுக்கு யார் யார் தயாராயிருக்கிறீங்க? பேர்